யாருடன் எப்படி பேச வேண்டும், இதை ஒன்று மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். இங்க நிறைய பேர் முன்னேறிடலாம். ஆனா என்னவோ தெரியல, நிறைய பேத்துக்கு யாருகிட்ட எப்படி பேசணும் அப்படின்றது இன்னுமே தெரியல. ஒருவேளை நீங்க அப்படிப்பட்ட ஒரு பர்சனா இருக்கீங்க, ஆர் உங்களுக்கு பேச்சு சாமர்த்தியம் ரொம்ப குறைவா இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க யாருக்கிட்ட நம்ம எப்படி பேசணும்னு தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 1, ஒருத்தரை சிறப்பாக உணர வைக்கணும். ஐ மீன் ஒருத்தங்களை ஸ்பெஷலாக நம்ம ஃபீல் பண்ண வைக்கணும். நீங்கள் பேசுகிறத ஒருத்தர் காது கொடுத்து கேட்கணும்னா முதல்ல அவங்கள ஒரு ஸ்பெஷல் பர்சனாக நம்ம ஃபீல் பண்ண வைக்கணும். நமக்கு நாம தான் எப்பயுமே சிறந்தவங்க, எப்பயும் நமக்கு நாம தான் பெஸ்ட்டுன்னு தோன்ற மாதிரி தான் அடுத்தவங்களுக்கும் அவங்க தான் பெஸ்ட்டுன்னு ஃபீல் பண்ணுவாங்க. அவங்கள தாண்டி அவங்க எதையுமே யோசிக்க மாட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அந்த ஃப்ரெண்டோட பையன் நிறைய ரன்னிங் ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய அவார்ட்ஸும் வின் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவன் தான் பெஸ்ட் ரன்னிங் ரேசர் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. உசைன் போல்ட்டை பற்றியே அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட தன்னோட பையன்தான் தனக்கு பெஸ்ட் அப்படின்னு நினைப்பாங்க. இது உங்கள் ஃப்ரெண்டுக்கு மட்டும் பொருந்தாது, உலகத்தில் உள்ள எல்லாத்துக்குமே இந்த ஒரு விஷயம் பொருந்தும். தன்னைத்தானே ஸ்பெஷலாக நினைப்பாங்க. தென் நம்மளும் அவங்கள ஸ்பெஷலான பர்சனாக ட்ரீட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அடுத்தவங்கள ஸ்பெஷல் பர்சனாக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு சில டிப்ஸ் இருக்கு, நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். நம்பர் 1, நான் என்னோடது என்ன பற்றின்னு உங்களை பற்றியே அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்க கூடாது. உங்களோடது, உங்கள் குழந்தை, உங்கள் ஃபேமிலி, உங்களோட ஃப்ரீடம் அப்படின்னு அவங்கள மையப்படுத்தி பேசுங்க. நாம பாட்டுக்கு நம்மளை பத்தியே பேசிக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு நம்மளை பத்தி கேட்கணும் அப்படின்னே தோணாது. ஸோ பேசுறத நிறுத்திடுவாங்க. நம்பர் 2, அவங்களோட பேரை எங்கேயும் பயன்படுத்துங்க. நீங்க அவங்களோட பேரை அடிக்கடி யூஸ் பண்ணி பேசுறப்போ அவங்களுக்கு ரொம்பவும் ஸ்பெஷலா இருக்கும், ரொம்பவும் ஸ்பெஷலா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. நம்பர் 3, சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே அவங்கள பாராட்டுங்க. உலகமே பாராட்டுக்காக தான் இயங்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம பாராட்டுறப்போ அவங்க ரொம்பவும் ஸ்பெஷல் பர்சனாக ஃபீல் பண்ணுவாங்க. நம்பர் 4, அவங்க சொல்றத காது கொடுத்து கேளுங்க. ஒருத்தர் ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு அவங்க சொல்ற வார்த்தைகளை நம்ம கவனிச்சாவே போதும். காது கொடுத்து கேட்குறப்போ நடுவில் உங்க கதையை சொல்லிட்டு அவங்கள இரிட்டேட் பண்ணாதீங்க. அவங்க நம்மள விரும்ப மாட்டாங்க. அவங்க சொல்றத மட்டும் தெளிவா உட்கார்ந்து கேளுங்க. அவங்க சொல்ற விஷயங்களுக்கு நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்க ரொம்பவும் ஸ்பெஷலா ஃபீல் பண்ணுவாங்க. இந்த 4 டிப்ஸை யூஸ் பண்ணி ஒருத்தரை எப்படி ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வைக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்பர் 2, ஒத்து போகும் கலை. பேச்சு திறமையை வளர்க்கணும்னா ஒத்து போகிற திறமையை ஃபர்ஸ்ட் வளர்க்கணும். முதல்ல பார்த்த மாதிரி ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வைக்கிறது கூட கொஞ்சம் ஈஸியான வேலை தான். ஆனா இந்த கருத்து வேறுபாடு, ஒருத்தர் கருத்து வேறுபாடுன்னு வர்றப்போ நீங்க எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போறீங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு இழுத்துட்டு போகுது. அது உங்களோட பிஸ்னஸாக இருக்கலாம், ஒரு பர்சனல் லைஃபாக கூட இருக்கலாம். உங்கள் கூட இருக்கிற ஒருத்தர் உங்கள் கூட ஒத்து போகலைன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கான ஒரு சில டிப்ஸ் நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் 1, 2 பேத்துக்கும் ஒத்து போகிற வித்தியாசத்தை பற்றி பேசணும். நம்பர் 2, நீங்கள் பேசுகிற அந்த நபரோட உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒத்து போகிற விஷயம்னு ஒன்று இருக்கும், அதை பற்றி தான் பேசணும். 2 பேருக்கும் ஒத்து போகாத விஷயத்தை பற்றி பேசவே கூடாது. அவங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணுவாங்க, அந்த விஷயத்துல உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்துச்சு அப்படின்னா அதை டக்குன்னு சொல்லி போட்டு உடைச்சிடக்கூடாது. உடனே உங்களை பற்றி அவங்க வேற ஏதாச்சும் நினைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்போ தேவைப்படுதோ தேவைப்பட்டப்ப மட்டும் சொல்லிக்கோங்க, அது வரைக்கும் சொல்லாதீங்க. அடுத்தது, உங்கள் மேலே தப்பு இருந்துச்சுன்னா அதை ஒத்துக்கோங்க. ஒத்துக்கிட்டா உங்களோட மதிப்பு குறையும் நினைக்கவே நினைக்காதீங்க. எந்த அளவுக்கு உங்களோட தப்பை நீங்கள் ஒத்துக்கிறீங்களோ உங்கள் மேலே இருக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் அதிகமாக ஆகிக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்துக்காக 2 பேத்துக்கு நடுவில் ஆர்கியூ நடந்துச்சுன்னா உடனே அந்த ஆர்கியூலேருந்து எப்படி வெளியே வரணும்னு யோசிங்களே ஒழிய ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்கணும்னு நினைக்காதீங்க. 2 பேத்துக்குள்ள அது பிரிவினையை தான் ஏற்படுத்தும். நம்பர் 3, தாக்கம் ஏற்படுத்துகிற பேச்சுக்களை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? ஒருத்தரோட பேசுகிறப்போ தாக்கம் ஏற்படுத்துகிற அளவுக்கு புத்திசாலித்தனமாக பேசுங்க. எல்லாத்துக்கிட்டையும் யூஸ் பண்ணணுன்றதும் அவசியம் கிடையாது. எந்த இடத்துல தேவையோ அங்கே மட்டும் யூஸ் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு, நீங்கள் ஒரு சேல்ஸ்மேனாக இருக்கீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் தாக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி பேசி தான் ஆகணும். ஆர் நீங்கள் ஒரு ப்ரொஃபஸர், டீச்சராக இருக்கீங்கனாலும் அந்த இடத்துல நீங்கள் தாக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி தான் பேசணும். அதுக்காக பர்சனல் லைஃப்லையும் நீங்கள் காட்டணுன்ற அவசியமே கிடையாது.
புரிஞ்சுக்கோங்க. தாக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி பேசுறது எப்படின்னு நான் ஒரு சில டிப்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நீங்க இப்போ ஒரு க்ரௌட்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த க்ரௌட்ல இருக்கவங்களுக்கு எதை பத்தி பேசினா பிடிக்குமோ அதை பத்தி தான் பேசணும். எக்ஸாம்பிளுக்கு அவங்களுக்கு சினிமானா ரொம்ப பிடிக்கும்னா நீங்க சினிமாவை பத்தி தான் பேசணும். கூட ஏதாச்சும் ஒரு தகவலை நீங்க ஷேர் பண்ணணும்னா சினிமாவை ரிலேட் பண்ணி சினிமால எந்த ஸ்டார் இப்போதைக்கு ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்காங்களோ அவங்கள வச்சு அவங்கள யூஸ் பண்ணி கூட நீங்க அந்த தகவலை அவங்க கிட்ட சொல்லலாம். ஸோ கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. சம்மந்தமே இல்லாம யாரும் நம்மளோட பேச்ச கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கும் நமக்கும் ஒத்து போற விஷயம் இருக்குல்ல, அதை வச்சுதான் நம்ம பேசணும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் பேசணும். அவங்களுக்கும் நமக்கும் ரிலேட்டடா என்ன இருக்கோ அதை வச்சு பேசும்போது அவங்கள உங்களோட பேச்ச கேட்பாங்க. நம்பர் 4, ஒருத்தரை உங்களோட கருத்துக்கள்ல உட்பட வைக்கிறது. யாரையாச்சும் உங்களோட கருத்துக்கு உட்பட வைக்கணும்னா அதுக்கு ஏத்த மாதிரி கேள்விகளை தான் நீங்க கேட்கணும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். யாராச்சும் நீங்க கேட்குற கேள்விக்கு எஸ்ன்னு பதில் சொல்லணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவங்க எஸ்ன்னு பதில் சொல்ற மாதிரி கேள்விகளை மட்டும்தான் நீங்க கேட்கணும். ஓப்பனா ஏதோ ஒரு கேள்வி கேட்டா பதில் நீங்க நினைச்ச மாதிரி வராது. ஏன்னா ஒரு கேள்விக்கு ஆயிரக்கணக்கான பதில்கள் இருக்கு. அதனால நீங்க கேட்கக்கூடிய கேள்வி அவங்க பதில் எஸ்ன்னு சொல்ற மாதிரி தான் இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இந்த வீக்கெண்ட் ஈவினிங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படத்துக்கு தியேட்டர் போலான்னு உங்களுக்கு ஆசை. அதை உங்களோட ஃப்ரெண்டு கிட்ட போய் ஷேர் பண்றீங்க. ஃபர்ஸ்ட், இந்த வீக்கெண்ட் லீவுக்கு எங்கேயாச்சும் போலாமா அப்படின்னு கேட்கலாம். நம்பர் 2, இந்த வீக்கெண்ட் ஈவினிங் தேட்டர் போலான்னு இருக்கேன், நீயும் வா, 2 பேரும் போனால் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு 2 விதமாக கொஷின் கேட்குறீங்க. நீங்கள் முதல்ல கேட்ட கேள்வி ஓப்பன் எண்டடான கொஷின். இதுக்கு அவங்க வேற மாதிரியான பதில் சொல்லக்கூட வாய்ப்பு இருக்கு. அவங்க நீங்க கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வேற மாதிரி பதில் சொல்லவும் வாய்ப்பு இருக்கு. அவங்களே ஒரு பிளான் போட்டுட்டும் கூட அங்க வேணாம், நான் ஒரு இடம் சொல்றேன், அங்க போலான்னு சொல்லவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த கேள்வி கேட்டீங்கன்னா எஸ்ன்னு பதில் கண்டிப்பா வராது. ஆனா நீங்க ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்டீங்க தெரியுமா, அதுதான் வெரி குட் கொஸ்டின். இதுக்கு மேக்ஸிமம் 99% பீப்புள்ஸ் எஸ்ன்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. பிகாஸ் நீங்க அங்க சொல்லியிருக்கிறது இந்த வீக்கெண்ட் ஈவினிங் தேட்டருக்கு போலான்னு இருக்க, நீயும் வா, வந்தா ஜாலியா இருக்கும்னு தான் சொல்லியிருக்கீங்க. அங்கே நீங்கள் அதிகமான ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணலை, எஸ் ஆர் நோ மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த ஒரு கேள்விக்கு அவங்க எஸ்ன்னு தான் பதில் சொல்லுவாங்க. உங்களோட கொஷனுக்கு ஒருத்தவங்க ஒத்துக்கணும்னா அவங்க ஒத்துக்கிற மாதிரி நீங்கள் கொஷின்ஸை கேட்கணும். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், கேட்குறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது, ஆனால் ப்ராக்டிக்கலாக செய்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு. அதுக்காக தான் இப்போ நான் ஒரு சில டிப்ஸ் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நம்பர் 1, ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டு அதோட அட்வான்டேஜஸை சொல்லணும். அதுக்கப்புறம் ஓகேவா இல்லையான்னு கேட்டால் மட்டும் போதும். நம்பர் 2, நிறைய ஆப்ஷன்ஸை அவங்களுக்கு கொடுக்காதீங்க. நம்பர் 3, ஓப்பன் எண்டடான கொஷின்ஸை ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணுங்க. நம்பர் 4, எங்க போலாம், என்ன சாப்பிடலாம், இதெல்லாம் ஓப்பன் எண்டடான கொஷின்ஸ். இதுக்கு பதில் நீங்க நினைச்ச மாதிரி வராது. ஸோ இது எனக்கு பிடிக்கும், இதெல்லாம் இன்னைக்கு நான் சாப்பிட போறேன், உனக்கும் சேர்த்து வாங்கிடவா, இந்த மாதிரியான கொஷின்ஸை கேளுங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்கிட்ட 4 விஷயங்கள்: யாருக்கிட்ட எப்படி பேசணும், ஒத்து போகிற கலையை எப்படி வளர்க்குறது, ஒருத்தர்கிட்ட தாக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி எப்படி பேசுறது, எல்லாமே ஒரே வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். பார்த்தா மட்டும் பத்தாது, இதை உங்களோட ரியல் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இப்போ நான் சொன்ன டிப்ஸில் நீங்கள் ஏதாச்சும் 1 or 2 ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது என்னன்னு படித்து பார்த்து நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட நண்பருக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்க.